ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் போயிட்டு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. செங்குத்தான பிளவு அப்படின்லாம் வந்துகிட்டு இருக்கு. 22, 25 அப்படின்னு எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு நிற்கிறாங்க. இபிஎஸ் அவர்கள் 25 எம்எல்ஏக்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு. டிவிகேவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டீங்க, கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி 25 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலைமை அலுவலகத்தில், அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தரப்பு அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற செய்தி அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்றும் சி வி சண்முகம் சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில், அதிமுகக்குள்ள இபிஎஸ் அவருடைய குடும்ப ஆதிக்கமும் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? அதிமுகவில் 10 வருஷமாக இது ஒன்று மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. உட்கட்சி மோதல்கள் போய்கிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே எட்ட முடியல. ஏறக்குறைய கட்சியவே காலி பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அந்த கட்சி 2 தடவை தோத்ததே கிடையாது. இவங்க உள்ளுக்குள்ளே சண்டை போட்டு செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாமல் அந்த கட்சியை இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஏறக்குறைய இப்போ 40-50 சீட்ஸ் அந்த கட்சி ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய கட்சியாக இருந்த அதிமுக இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு சுருக்கப்பட்டிருக்காங்க. இது ஜெயிக்க வேண்டிய டைமு. இப்போவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 50 சீட் கூட ஜெயிக்க முடியல. இதில் அவங்க இடத்தையும் விட்டாச்சு. தாவேக்கா அவங்களோட இடத்த தட்டி பறிச்சுட்டாங்க. அதிமுகவோட அரசியலை தாவேக்கா ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் இன்னைக்கும் பார்த்தோம்னா அதிமுகவில் உட்கட்சி மோதல்கள் தான் போயிட்டு இருக்கு. 10 வருஷமாக நம்ம நியூஸில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அதிமுகவில் இது ஒன்று தான் நடந்துட்டு இருக்கு உருப்படியாக. வேற எதுவுமே நடக்கல. மக்களுக்கான பிரச்சனைகள் பேசுகிற கிடையாது. அந்த கட்சி இருக்குதுன்னா திமுகவை எதிர்க்கணும்னு தான் அந்த கட்சியை மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. வெறுமனே சண்டை தான். 2018, 19, 20 இந்த காலகட்டங்களெல்லாம் அதிமுக அவ்வளோதான், 2ஆ உடைய போகுது, செங்குத்தான பிளவை நோக்கி போகிறது, அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இப்பவும் பார்த்தா அதே தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லை. ஆனால் ஸ்லோவாக பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக அப்படியே பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அரசியலை பாஜக கிட்ட கொஞ்சம் இழக்கிறாங்க, என்டிகே கிட்ட கொஞ்சம் இழக்கிறாங்க, பெரிய அளவில் தாவேக்காவு கிட்ட இப்போ இழந்திருக்காங்க. மக்களுக்கு அதிமுக மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு. இன்னைக்கு சி வி சண்முகம் மாதிரியான ஆட்களுக்கு 2வது தோல்வியை ஏற்றுக்க முடியல. அவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்த உடனேயும் பார்த்தோம்னா துடிக்கிறாங்க. அப்படியே உடனே அவங்களுக்கு மக்கள் அதிகாரம் இல்லைன்ட்டாங்க. உங்ககிட்ட நான் அதிகாரம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல. எப்படியாவது நான் அதிகாரத்தை ருசிக்கணும், தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதிகாரம் வேணும். உடனே தாவேக்கா கூட போய் இப்போ டீலிங்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிகாரம் இல்லாமல் இவங்களால ஒரு 10 நாள் கூட இருக்க முடியல. எப்படியாவது இவங்களுக்கு அதிகாரம் வந்தே ஆகணும். இவ்வளோ அதிகார மோகத்தோடு இருக்காங்க. இப்போ இதில் இன்னும் அவலமான ஒரு நிலை என்னன்னா, மாற்று அரசியல் கொடுக்க போகிறோம், நாங்கள் மாற்றத்துக்கான சக்தின்னு சொல்லிக்கிட்டு இவங்களோடலாம் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தாவேக்கா. இப்போ நியூஸ் இன்னைக்கு பார்க்குறேன், 8 மந்திரி பதவி கேட்குறாங்களாம், அவங்க 5 கொடுப்போன்றாங்களாம். இது என்ன மாற்றுன்னு நமக்கும் புரியல. இப்படியான ஒரு மாற்றை யாராவது இமேஜின் பண்ணியிருப்பாங்களா? சொந்த கட்சியை உடைக்கிறாங்க அதிகாரத்துக்காக. ஸோ இந்த கட்சி தான் இவங்களெல்லாம் வளர்த்து விட்டுது. இவங்கெல்லாம் என்ன பெரிய ஆட்களாக என்ன? வரும்போது சாதாரணமாக அரசியலுக்கு வந்தவங்க இன்னைக்கு சாதாரண ஆட்களை பெரிய லெவலில் இந்த கட்சி தான் வளர்த்து விட்டுருக்கு. கொஞ்சமும் யோசனையே இல்லாமல் இந்த கட்சியை காலி பண்ணுறாங்க ஜஸ்ட் அதிகாரத்துக்காக. இவங்க நாளைக்கு தாவேக்கா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து இவங்களுக்கு மினிஸ்டர் பதவியெல்லாம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இவங்க எப்படி செயல்படுவாங்க? இது என்ன மாற்றா இருக்க போகுது? அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ட்ராக் ரெக்கார்டுன்னு நமக்கு தெரியும். திமுகலாம் ஒன்றும் சரியில்லை, இவங்க 2 பேரும் மோசம்னு சொல்லி தான் நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க. இப்போ அவங்கள வச்சு தான் திரும்பவும் கவர்மெண்ட் நடத்த போறீங்க. இது என்ன மாற்றா இருக்க முடியும்? எனக்கு இந்த மக்களோட இந்த மேண்டேட்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேண்டேட் இது. ஆக்சுவலா தாவேக்காவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல. தாவேக்காவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா கூட ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. தாவேக்கா ஜெயிச்சதே 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கும் அடி. 2 பேரோட ஓட் ஷேரிங் காலி பண்றாங்க. சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கலன்னு உடனேயும் திமுக கூட்டணியை உடைச்சிட்டாங்க, அதிமுகவையும் 2ஆ உடைச்சிட்டாங்க. தாவேக்காவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைச்சா அது நடந்திருக்காது. கொஞ்சம் சீட்ஸ் வேணா கம்மியாக இருக்கும். ஆனால் 2 கட்சியும் இப்போ காலி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ திமுக கூட்டணி காலி, அதிமுக கட்சியை 2ஆ உடைக்கிறாங்க.
சரி, அப்ப பாதிப்பு அவங்களுக்கு மட்டும்தானான்னு பார்த்தா இவங்கனாலையும் சுமூகமா கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. இவங்களும் அவங்கள சார்ந்திருக்கிற இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏற்கனவே தாவேக்காவுக்கு பெரிய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், பெரிய தொலைநோக்கு பார்வையெல்லாம் கிடையாது. இதுல நீங்க திமுகவையும் சார்ந்திருக்கணும். ஏன்னா அவங்க கூடக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோட விசுவாசிகள், கம்யூனிஸ்டுகள், அப்புறம் விசிகே எல்லாம். ஸோ அப்ப நீங்க திமுகவையும் சார்ந்திருக்கணும், அதிமுகவையும் நீங்க சார்ந்திருக்கணும். அதிமுக கூடிய அந்த சிவி சண்முகம் ஃபேக்ஷனையும் நீங்க சார்ந்திருக்கணும். அப்போ உங்களாலையும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எல்லாரும் தள்ளிட்டாங்க. இது எல்லாருக்குமே நஷ்டம். இதுல யாருக்குமே லாபம் இல்லை. தாவேக்கா வருகை. ஆமா, தாவேக்கா வருகையால 2 திராவிட கட்சிகளும் பெருசா பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்கும் ஒழுங்கா வண்டியை ஓட்ட முடியாது. இவங்களும் நிறைய லிமிட்டேஷன்ஸுக்கு உட்பட்டு தான் செயல்படணும். ஸோ அதனால இதை வந்து இந்த டிஸ்ட்ரப்டர்ஸும்பாங்கல்ல, பிஸ்னஸ்லலாம் சொல்லுவாங்க, டிஸ்ட்ரப்டர்ஸும்பாங்க. சில காலகட்டங்களில் சில புது டெக்னாலஜி, புது இனோவேஷன்லாம் வரும். அது பார்த்தோன்னா அவனும் சம்பாதிக்க மாட்டான், சுற்றி இருக்கவனையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான். அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரப்ஷனை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இது சொசைட்டிக்கு தேவையான ஒரு டிஸ்ட்ரப்ஷன் தான். அந்த வகையில் நான் இதை வரவேற்கிறேன். இவங்க ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே கேஷுவலாக வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அதை அடித்து உடச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு மக்களுக்கு மாற்று அரசியலை பற்றின எந்த புரிதலும் இல்லாமல் தாவேக்காவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க யாரோட கைகோக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இங்க வர ரெடியா இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் மீது, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், அந்த எம்எல்ஏக்கள் மீதுலாம் நிறைய வழக்குகள் இருக்கு. அந்த ஊழல், இந்த ஊழல் அப்படின்னு நிறைய வழக்குகள் இருக்கு. ஸோ அவங்க டிவிகேவுக்கு வராங்க, அவங்களுக்கு நீங்க மினிஸ்டர் பதவி கொடுக்கவும் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா அவங்க மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் எப்படி, எந்த போக்கில் போகும்? அப்போ என்ன மாற்றம்? நீங்க என்ன அவங்க தவறு, என்ன நீங்க சரி? தூய சக்தி, தீய சக்தி, என்ன தூய சக்தி? நீங்க மாற்றம் ஒன்னே ஒண்ணுதான். திமுக அதிமுக இருந்த இடத்துல தாவேக்கான ஒரு புது பேர் இருக்கு. அது போக விஜய்ன்ற ஒரு புது ஃபேஸ் இப்போ உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவர் இப்போ சிஎம் ஆயிட்டார், சிஎம் விஜய். அதை தாண்டி கொள்கை ரீதியாக பார்த்தா ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அப்படியே திராவிட கட்சிகள் செய்கிறது தான் நாங்கள் செய்வோம்னு தாவேக்கா சொல்கிறாங்க. இதில் என்ன அவலமான ஒரு விஷயம்னா, அட்லீஸ்ட் நீங்கள் அந்த இமேஜையாவது மெயின்டைன் பண்ணணும். எங்களுக்கும் திமுக அதிமுகவும் தொடர்பு கிடையாது, நாங்கள் அவங்கெல்லாம் வேண்டாம்னா நாங்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தோம், ஸோ அவங்களோடலாம் நாங்கள் டீலிங்கே பண்ண மாட்டோன்ற அந்த ஒரு டிஸ்டன்ஸாவது நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது கூட இல்லை. எடுத்த உடனே நீங்கள் காங்கிரஸோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க, இடதுசாரிகளை உள்ளே கொண்டு வரீங்க, விசிகேவை உள்ளே கொண்டு வரீங்க. அவங்களாம் திமுகவோட பயணித்தவங்க. அப்போ நீங்கள் திமுக அவ்வளோ மோசம்னா திமுகவோட இவ்வளோ நாள் பயணித்த இந்த கட்சிகள் மோசம் இல்லையா? திமுகவோட அந்த கெட்ட பேர்லாம் அவங்களுக்கு வந்திருக்காதா? திமுக செய்த தவறுகள்ல அவங்களுக்கு பங்கு இருக்காதா? சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு சைட்ல பார்த்தா அது கூட பரவாயில்ல, லெஃப்ட் எல்லாம் ஓரளவுக்கு விட்டுறலாம். லெஃப்ட் விசிகே எல்லாம் ஓரளவுக்கு ஓகே, அவங்க பவர்லாம் ஷேர் பண்ணல. அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ஷன் உங்களை சப்போர்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க பதவியெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்பாங்க? எப்படிப்பட்ட கவர்னன்ஸ் அங்கே இருக்கும்? அந்த மினிஸ்டர்ஸோட செயல்பாடு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. 50 வருஷமா அவங்க எப்படி செயல்பட்டு இருக்காங்க? அவங்கெல்லாம் ஊழல்வாதிகள்னு சொல்லி தானே மக்கள் உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. இப்போ திருப்பி அவங்களே நீங்க உள்ள விடுறீங்க. காங்கிரஸுக்கு கண்டிப்பா நீங்க அவங்களுக்கும் சில பொறுப்புகளை கொடுக்க வேண்டியிருக்கும், சில பதவிகளை கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது இவங்களுக்கும் நீங்க கொடுப்பீங்க. அப்ப இதுல என்ன மாற்றம் இருக்கு? ஸோ அதனால இது ஒரு பெரிய ஒரு இடியாப்ப சிக்கலாக தான் இருக்க போகுது. விஜய்க்கும் நிறைய சிக்கல் இருக்கு இதுல. எனக்கு சில நேரங்கள் பார்த்தா அவரை பார்த்தா எனக்கு பாவமாகவும் இருக்கு. ஏன்னா அவரை யூஸ் பண்ணி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அவரை யூஸ் பண்ணி எல்லாருமே பவர்ல கை வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ விஜய் அப்படின்ற ஒரு நபரால லாபம் அடைந்தவர்கள் ஏகப்பட்ட பேர். ஆனா இவங்கனால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இப்பவே பார்த்தோன்னா இந்த எம்எல்ஏஸ் கொடுக்குற சிக்கலா இருக்கட்டும், இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்குற சிக்கலா இருக்கட்டும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட போறது அவரா தான் இருக்க போறாரு கடைசியில. ஏன்னா யாரும் இவங்களெல்லாம் பெருசா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. விஜய் தான் பார்த்து ஓட்டு எல்லாம். ஆமா, அவரை தான் பார்த்து எல்லாம் கேள்வி கேட்பாங்க. விமர்சனம் வைக்கிறதும் அவர் மேலதான் வைப்பாங்க. ஏன்னா டிவிகேன்றது விஜய் அவர்களை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. டிவிகேன்றது விஜய் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லா பிளேமுமே அவர் மேலதான் வந்து விழும். இவங்க எல்லாரும் விஜய் அவர்களால் லாபம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய தவறுகளால பாதிப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தான் இருக்கும். எனக்கு அந்த வகையில் எனக்கு அவர் மேல ஒரு அனுதாபமும் உண்டு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவரை வச்சு நல்லா பவர்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த சுமையை ஃபுல்லா இவர் தூக்க போறாரு. இது ஒரு பெரிய சிக்கல் தான் அவருக்கு. இப்ப நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்த்தா சீக்கிரம் அதிமுக இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரணும். இபிஎஸ் பண்ணது கரெக்ட் தான்.
இபிஎஸ் அந்த கட்சியிலேருந்து அவங்களெல்லாம் வெளியேற்றினது கரெக்ட் தான். நிறைய நேரம் என்ன சொல்கிறாங்க, இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் இறங்கி போகணும், கொஞ்சம் அனுசரித்து போகணும், அதெல்லாம் கிடையாது. இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆட்களை நீங்கள் வெளியேற்றுவது கரெக்டு தான். கட்சிக்குன்னு ஒரு நலன் இருக்குது, அந்த நலனுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களை கட்சியிலேருந்து வெளியேற்றணும். இபிஎஸ் எங்கே தவறு பண்ணுறாருன்னா திமுக எதிர்ப்பை கோட்டை விட்டாங்க. எதிர்கட்சியாக அவங்க சிறப்பாக செயல்பட்டுருக்கலாம். ஆமாம், நீங்கள் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஓபிஎஸ் அவர்களை உள்ள விட மாட்டேன், சசிகலா அவர்களை உள்ள விட மாட்டேன், நிறைய பேர் அப்போ இருந்தே கட்சியில் நிறைய பேர் கட்சியிலிருந்து வெளியேற்றினாரு, இப்பயும் நிறைய பேர் வெளியேற்றிருக்காரு. இது எல்லாமே கரெக்டு தான். பார்ட்டியோட இன்டர்னல் டிசிப்ளின் அவசியம், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சி வேலையை கரெக்டாக பண்ணல. நீங்கள் அந்த கட்சி செய்ய வேண்டிய வேலையை அந்த கட்சி செய்யலை. ஸோ ஒரு தலைவராக அந்த கட்சியை சரியாக நீங்கள் வழிநடத்திருக்கணும். நீங்கள் எதிர்கட்சி வேலையை செய்யலை, திமுக எதிர்ப்பை பண்ணலனாலே உங்களுக்கான தேவை அங்கே அடிபட்டுருச்சு. மக்கள் அப்போ பார்க்குறாங்க இந்த கட்சியை நம்பி வேஸ்ட்டு, இப்போ புது திமுக எதிர்ப்பு கட்சி நமக்கு வேணும். அப்போ கரெக்டாக விஜய் உள்ள வராரு, ரைட், எல்லாரும் அந்த பக்கம் தாவிட்டாங்க. இப்போ சிவி சண்முகம் பிரஸ் மீட்டை சொல்றாரு, குடும்ப ஆதிக்கம், இபிஎஸ்னுடைய குடும்ப ஆதிக்கமும் அதிமுகக்குள்ள இருக்கு அப்படின்றாரு. இது இந்த புரிதல் சண்முகம்க்கு எப்போ வந்தது? முந்தா நேத்து தான் வந்ததோ? ஏன் குடும்ப ஆதிக்கம் ஒரு பிரச்சனை நீங்க பாக்குறீங்கன்னா அதை என்னைக்கு நீங்க பாக்குறீங்களோ அன்னைக்கு அதுக்கு எதிராக நீங்க பேசியிருக்கணும்ல. இங்க பாருங்க, குடும்ப ஆதிக்கம்லாம் இங்க இருக்கக்கூடாது. இது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள்லாம் உருவாக்குன கட்சி, இங்க என்னைக்குமே குடும்ப அரசியல் இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இபிஎஸ் அதை பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கே பேசியிருக்கணும்ல. கட்சி மேல அக்கறை இருக்க ஒருத்தன் அப்படிதானே பண்ணிப்பான். கட்சி மேல ஒருத்தருக்கு அக்கறை இருக்குன்னா அதுதானே பண்ணிருப்பாரு அவரு. குடும்ப அரசியல் நம்ம கட்சிக்கு ஆகாதுங்க, ஃபுல் ஃபோர்ஸோட போயிருக்கணும்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அமைதியா இருக்கீங்க, அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? எலெக்ஷன்ல ஜெயிப்போன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அப்புறம் ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்தா பெரிய பின்னடைவு. அப்புறம் என்ன பண்றீங்க, ரைட்டு, பின்னடைவு ஏற்பட்டுருச்சு, கையில நமக்கு பெரிய சீட்ஸ் இல்லை, ஆனா இருக்க இந்த சீட்ஸை வச்சு இருக்கக்கூடிய சூழலை பயன்படுத்தி மினிஸ்டர் பதவியெல்லாம் வாங்கலான்னு இப்ப பாக்குறீங்க. அதை வாங்கலாம்னு நினைக்கும் போது இபிஎஸ் நடுவில் வந்து நிற்கிறாரு. அப்பதான் உங்களுக்கு குடும்ப அரசியல்லாம் ஞாபகத்துக்கு வருது. குடும்ப அரசியல் ஞாபகத்துக்கு வருது, இபிஎஸ் சரியான லீடர்லன்றது ஞாபகத்துக்கு வருது, அவர்கிட்ட ரொம்ப ஈகோ இருக்குன்றது ஞாபகத்துக்கு வருது. எல்லாமே எப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னா, நீங்க அமைச்சர் பதவியில கை வைக்கலாம்னு நினைக்கும் போது இபிஎஸ் நடுவில் வந்து நிற்கிறாரு. அப்பதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் ஞாபகத்துக்கு வருது. நீங்க நிஜமாவே கட்சி மேல அக்கறை உள்ளவரா இருந்தா இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே பேசியிருந்துருக்கணுமே. இபிஎஸ் அவர்கள் சரியா செயல்படல ஒரு தலைவரா, ரைட்டு, அப்பவே சேலஞ்ச் பண்ணிருக்கணும். அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. நீங்க கட்சி நலனுக்கு எதிராக தான் செயல்படக்கூடாது. ஆனா கட்சியோட லீடர்ஷிப்ல நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம். என்ன சார், இங்க திமுக எதிர்த்து நம்ம அரசியலே பண்ணாம உட்காந்துருக்கோம், மக்கள் எப்படி நம்ம நம்புவாங்க, மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை போய்கிட்டு இருக்கு, நீங்க ஒரு தலைவராகவே இல்லை, உங்களுக்கு ஒரு கரிஸ்மா இல்லை, அதெல்லாம் நீங்க சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். நம்ம ஏடிஎம்கே பொறுத்தளவு நமக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வேணும், உங்ககிட்ட அந்த கரிஸ்மாலாம் இல்லை, வேற லீடர் வேணும் அப்படின்னு நீங்க பேசலாம். அதெல்லாம் பண்ணாம இப்ப கரெக்டா டீல் பேசும்போது அவங்களுக்கு ஞாபகம் வருது இந்த சிக்கல்கள்லாம். எனக்கு தெரிஞ்சதாங்க அதிமுக டைம் முடிஞ்சதுங்க. இப்போ இவங்கெல்லாம் பண்ண முயற்சி பண்ணுறது என்னன்னா, ரெண்டு ஆப்ஷன் இப்போ அதிமுகவில் கூடிய லீடர்ஸுக்கு. ஒன்று, கட்சியை திரும்பவும் மீட்டு கொண்டு வர முயற்சி பண்ணலாம். அது ஆப்ஷன் இருக்கா? கிரவுண்டில் அதுக்கான ஆப்ஷன் இருக்கா? நம்மளுடைய நம்பிக்கை கொண்டு வரலாம் அப்படின்றது வேற, ஆனால் கிரவுண்டில் அதுக்கான ஆப்ஷன் இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதிமுகவை திரும்ப மீட்டெடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு தலைவராக இபிஎஸ் அதை செய்யணும்னு நினைக்கிறார், ரைட்டு, அது அவர் விருப்பம். ரெண்டாவது என்னன்னா, அதிமுக கதை முடிஞ்சிருச்சுன்றதை ஏற்றுக்கிட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பெற முடியுமோ அதை பெறுவோம், என்ன அதிகாரத்தை நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியுமோ அதை வாங்கிடுவோம். அப்போ சிவி சண்முகனுடைய அவங்களுடைய ஸ்டாண்டு ஆப்ஷன் 2 கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, அவர் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் கட்சியோட போயிருக்கணும்ன்றீங்க, கட்சியா மொத்தமாக போயிருக்கணும், உடைச்சிட்டு போகாம. நான் போவே கூடாதுன்னு சொல்றேன். இப்போ எனக்கு அதிமுக மீண்டு வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா, மீண்டு வராதுன்றது என்னோட பார்வை. நான் ஒரு சாமானியனா வெளியிருந்ததை நான் பார்க்குறேன். எனக்கு இதனால இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு இதனால லாபமும் எதுவும் கிடையாது. நான் பாட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிடலாம், அதிமுகனால மீண்டு வர முடியாதுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதிமுக கட்சிக்காரங்களும் அதிமுக தலைவரும் அப்படி இருக்க முடியாது. கேப்ரியலோட ஒப்பீனியன், மகாபிரபுவோட ஒப்பீனியன் என்னன்னாலும் இருக்கலாம், ஈவன் அது ப்ராக்டிக்கலாக அதுதான் உண்மையாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு நம்ம கட்சி வீணா போட்டு விட முடியாது இல்லை. கட்சிக்காரங்க இப்போ எப்படி, அவங்க மனநிலை என்ன இருக்கும், நம்ம கட்சியை இப்போ யாராவது மீட்டு கொண்டு வராங்கன்னா கட்சிக்காரங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, அப்போ தலைவரும் அதுதானே செய்யணும். ஸோ அந்த வகையில் நான் என்ன சொல்லுவேன்னா, தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் பண்ணணும் அதிமுக. தாவேக்கா கிட்ட அவங்க அந்த அரசியலை விட்டுட்டாங்க பாருங்க, அதை திரும்பி மீட்டெடுக்க ட்ரை பண்ணணும்.
தனியாக அதிமுக இருக்கணும், தாவேக்காவோட எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் போகக்கூடாது, நாங்கள் தான் உண்மையான திமுக எதிர்ப்பு கட்சின்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சுன்னா மேபி ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகலாம். ஏன்னா நிறைய தவறுகள் பண்ணுறாங்க இவங்க. ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகலாம். அப்போ நீங்கள் விட்டது திரும்ப பிடிக்கலாம். மக்கள் திரும்பவும் உங்களை திமுகவுக்கு மாற்றா பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வேலைகளும் நீங்கள் கரெக்டாக செய்யணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரிமோட் பாசிபிலிட்டி தான். ஆனால் ஒரு தலைவர் இதுதான் விரும்பணும். இதை விட்டுக்கிட்டு நீங்கள் என் கட்சி அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க, நான் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் சீட்ஸை மினிஸ்டர் போஸ்ட்லாம் நெகோஷியேட் பண்ணி வாங்குவேன்றது கரெக்ட் கிடையாது. அப்போ நீங்கள் உங்கள் கட்சியை காலி பண்ணுறதுக்கு போயிட்டீங்க, அந்த இடத்துக்கு போயிட்டீங்க. அந்த இடத்துக்கு ஒரு கட்சிக்காரங்க போகவே கூடாது. ஓகே, உங்கள் கட்சியை காப்பாற்றுறது தான் உங்கள் வேலை. ஆனால் இவங்க ரைட்டு, இனிமேல் நம்ம இந்த கட்சியை நம்பி பிரோஜனம் இல்லை, லாஸ்ட் ஆப்ஷன், முடிஞ்ச அளவுக்கு இந்த கட்சியை பயன்படுத்தி அதிகாரத்தை ருசிப்போம், கட்சி என்னன்னாலும் ஆயிட்டு போகுது அப்படின்னு இருக்காங்க. இப்படிப்பட்ட தலைவர்களை எப்படி தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க? தொண்டர்கள் இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஓகே, கிரவுண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக தொண்டர்கள் வேறு கட்சிக்கு மாறி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல? 100% நம்பிக்கை போயிடும்ல? 100% இருக்கு. நம்ம இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இந்த எலெக்ஷனில் தோக்குறாங்கன்னா அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. கொள்கை கோட்பாடு இருந்தால் கொள்கை கோட்பாடு கட்சியை ஓரளவு கட்டுக்கோப்பாக வச்சுக்கும், பிரிஞ்சு போகாமல் தொண்டர்களை ஸ்டாப் பண்ணும். ஆனால் இங்கே உங்களோட ஒரே அஜெண்டா என்ன? திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு வேலையை தாவேக்கா பண்ணுறாங்கன்னா நான் அங்கே போயிட்டு போகிறேன். சிலவங்க அதிமுகவோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க, அந்த காலத்துலேருந்தே இருப்பாங்க. அவங்களுக்கு அதிமுகவை மீறி யோசிக்க முடியாது. ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மையானவர்களுக்கு அரசியல் தான் முக்கியம். எனக்கு திமுக ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. இப்போ விஜய் பாருங்க, திமுகவை கவுண்டர்லாம் கொடுக்குறாரு, திமுகவை உட்கார வச்சுட்டாரு, அப்படிதானே பார்ப்பாங்க சாதாரண நாட்கள். அப்போ ரைட்டு, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கணும், அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் அந்த சைடே போயிடலான்னு தான் போவாங்க. ஓகே, ஆனால் இது யதார்த்தமாக இருந்தாலும் அதிமுக அந்த கட்சியோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு சண்டை போடணும். அரசியல் இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்மளால யூகிக்கவே முடியலையே டிவிக்கு ஸ்வீப் பண்ணுவாங்கன்றத. நம்ம சொன்ன நிறைய விஷயம் ஆக்சுவலாக கரெக்டு தான். விஜயால டேமேஜ் ஆக்சுவலாக அதிமுகவுக்கு தான் அதிகம், அதுலலாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பார்க்கும்போது திமுக தோத்துட்டாங்களே நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவல் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா இது அதிமுக ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன். நீங்கள் போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணக்கூடாது. இது அதிமுக ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன், 150 சீட் வாங்க வேண்டிய எலெக்ஷன். இது அதிமுக அடித்து 50 கீழே கொண்டு வந்துட்டாங்க. திமுக எதிர்ப்பார்கள் 2ஆக ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம எதிர்பாராத ஒன்று என்னன்னா, நம்ம நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்களேன், 10%க்கு கீழே தாவேக்கா ஓட்டு வாங்கினா அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம். 20%லாம் போயாச்சுன்னா திமுக ஜெயிச்சிருன்னு சொன்னோம். நம்ம கணிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, தாவேக்கா 30-35% போகுன்றதை நம்ம கணிக்கல. ஸோ இந்த 2 ஆப்ஷனோட நிப்பாட்டிக்கிட்டோம். திமுக அதிமுகவை தாண்டி எதுவும் நடக்காதுன்னு நம்ம நினைச்சோம். 10%க்கு உள்ள தாவேக்காவை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அட்வான்டேஜ் ஏடிஎம்கே, 20 போயிருச்சுன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே. ஆனால் 35 போகுன்றதை இமேஜின் பண்ணல. 35 போயாச்சுன்னா 2 பேரையும் தூக்கி போட்டு தாவேக்கா வந்துருச்சு. அதான் இங்கே நடந்திருக்கு. ஆனால் தாவேக்காவால் பெரிய டேமேஜ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான். அதிமுகவுக்கு வந்திருக்க வேண்டிய ஓட்ஸ், வந்திருக்க வேண்டிய சீட்ஸ், அது போக தாவேக்காவோட அரசியலே தூக்கிட்டாங்க. ஸோ அதனால இது ஒரு சிக்கலான ஒரு காலகட்டம் தான் அதிமுகவுக்கு. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் மூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.